Hi friends, welcome back to Amma Health and Beauty Tips channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு சூப்பரான ஹோம்மேட் சோப்பு பார்க்க போறோம். ஹோம்மேட் சோப்ல நம்ம குளிக்கிறதால நம்ம சரீரம் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நல்ல அழகாவும் நல்ல கலராகவும் மாறும். வாங்க இன்னைக்கு நான் உளுந்து சோப்பு வந்து உங்களுக்காக செஞ்சு காமிக்க போறேன். உளுந்து சோப்பு பண்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட் வேணும், நம்ம அதை எப்படி தயார் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். நீங்க வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி கமெண்ட் போட மறக்காதீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. உங்க கமெண்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கு இன்னும் அதிகமா வீடியோ போடணுன்ற ஒரு ஆசை வந்து நிறைய வீடியோ போடுவோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் வந்து சோப் பாஸ் வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தான் மற்ற சோப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இல்லாமல் மைல்டான கெமிக்கல்ஸ் உள்ள பார் வாங்கி வச்சிருக்கேன். அது பேர் என்ன, அது எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணுன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கலாங்க. இந்த முழு உளுந்து வந்து தரமானதாக இருந்தால் நல்லது. நான் இன்னைக்கு உதயம் உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு அலசிக்கலாம். மேலே இருக்க தூசி மட்டும் போனால் போதும், ஊற வைக்கக்கூடாது கட்டாயமாக. இங்கே பாருங்கள், அலசிட்டா நல்லா வடிகட்டிட்டேன். இதை வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து பரப்பி காய வைக்கலாம். ஈரமே இல்லை பாருங்கள், பரப்பும் போதே ஈரம் இல்லை. ஆனால் இதனுடைய மேல் இது தொடும்பொழுது நம்மளுக்கு வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதனால் வெறும் நிழல்லே வச்சு காய வைங்க. அப்படி காய வைக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா காஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 100லேருந்து 150 கிராம் எடையுள்ள ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது மண் உருளைக்கிழங்கு தான். நீங்கள் எந்த உருளைக்கிழங்கு வேணாலும் எடுத்துக்கலாம். அதனுடைய தோலை மட்டும் நல்லா செத்திடுங்க. பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா அரைச்சிக்கணும். நம்ம உருளைக்கிழங்குலேருந்து சாரை மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இதை வந்து நல்ல ஒரு சுத்தமான வடிகட்டியில் வந்து போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடிகட்டி வந்து மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாது, இதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அது அப்படியே ஒரு இடத்துல வச்சிடலாம், செட்டில் டவுன் ஆகட்டும். என்னதான் நம்ம ஃபில்டர் பண்ணாலும் அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தங்கி இருக்கும், அது வந்து நம்மளுக்கு வேண்டாம். அதனால நம்ம அப்படியே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கிளிசரின், ஆர்கானிக் கிளிசரின் நம்ம வந்து இதை பயன்படுத்த போகிறோம். இது வந்து 100% பியூர் நேச்சுரல் வெஜிடபிள் ஆன கொண்டது. ஸோ அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இது விலை பார்த்தீங்கன்னா 299 ரூபாய். இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா கோட் மில்க் பார், அதாவது ஆட்டுப்பாலில் தயாரிக்கிற ஒரு பாரு. இதுலேயும் உங்கள் கிளிசரின் பயன்படுத்தி ஆட்டோடைய பாலை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கார்டில் வந்து நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு மெசேஜ் அனுப்பிச்சோம்னா 50 ருபீஸ் நம்மளுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சுத்தமாக இருக்கிற இதை எடுத்துக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காய வச்ச உளுந்து, இங்கே பாருங்கள், தொட்டு பார்த்தா ஈரமே இல்லை, பொல பொல பொலன்னு கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற உளுந்தை வந்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மிக்சியில் நல்லா மாவாக அரைக்கணும். திப்பியே இருக்கக்கூடாது. திப்பி இருந்தால் சளிச்சிட்டு அரைக்கணும், இல்லை திப்பி இல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்து அரைச்சிக்கிட்டா உங்களுடைய சமத்து தான் இது. இது கூட நம்ம செட்டில்டு ஆகட்டும் சொல்லிட்டு வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு ஜூஸ், அந்த ஜூஸை வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா அடியில் கொஞ்சம் தங்கி இருக்கும், அது நம்மளுக்கு வேண்டாம். மேலே இருக்க ஜூஸை மட்டும் ஊற்றி அதை நம்ம நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு ஜூஸும் உளுந்தோடைய மாவும் சேரும் பொழுது ஸ்கின்னுக்கு நல்ல வழவழப்பையும் தருது. ஸ்கின்ல இருக்க கரும்புள்ளிகள், அப்புறம் டார்க் சர்க்கிள், அண்டர் ஐஸ் இந்த மாதிரி இருக்கிறதும் நம்மளுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி கட்டியாக தான் இருக்கும். நம்ம கிளிசரின் ஊற்றி கலக்கும் பொழுது இது வந்து சரியாயிடும். நீங்கள் கிளிசரின் வந்து பாரை வாங்கிட்டீங்கன்னா அந்த கோட் மில்க் பாரோட சேர்த்து அதையும் நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம அதை வந்து உருக்கிடலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த 2 பாரையும். நான் லிக்விடாகவே வாங்கினதால இப்போ இந்த மிக்சரில் போட்டு நல்லா வந்து கலக்கிக்க போகிறேன். நல்லா ஈவனாக வந்து கலக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையுமே அந்த சோப் இதில் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறது. இந்த பாரை வந்து இப்போது நான் கிண்ணத்தில் வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன். எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ போடுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தான் போடுறேன், எப்படி மெல்ட் ஆகுது அப்படின்றது பார்க்குறதுக்காக அந்த ப்ராசஸ்ஸு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், கத்தியிலேயே வந்து நல்லா கட்டாகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து இதை வந்து சூடு பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த தண்ணி கொதிக்கணும், அதே போல் இதில் இருக்கிறது மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கோட் மில்க், அது ஆட்டுப்பால்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம சருமத்துக்கு தேவையான நல்ல சத்துக்கள் இருக்குது. கோட் மில்க்குன்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. நம்ம கோட் மில்கை வாங்கி விட நம்ம கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இது பாருங்கள், கிளிசரின், உருளைக்கிழங்கு, உளுந்து 3த்தையும் நல்லா மிக்சர் சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இதை வந்து ஒரு 100 ml கிளிசரின் ஊற்றிருப்பேன். அது 200 ml, ஆக்சுவலி 100 ml ஊற்றிருப்பேன். இது வந்து மெல்ட் ஆகி வருது பாருங்கள். நீங்களே கிளிசரின் பார் வந்து வாங்கிட்டு ஆட்டுப்பால் இருந்தால் நீங்களே கூட இதே மாதிரி கோட் மில்க் பார் செஞ்சுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகணும், நல்லா பொறுமையாக வந்து இது கலக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகும்.
கொஞ்சம் பொறுமை தான் வேணும் இதை செய்யறதுக்கு. ஆனால் நான் ஹோம்மேடாக செய்யறதால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து கோட் மில்க் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிசரின் வந்து எத்தனை ml ஊற்றிருப்பேன்னா இங்கே பாருங்கள். கிளிசரின் இது வந்து 200 ml. இதில் நான் ஒரு 100 ml கிளிசரின் ஊற்றிருக்கேன். இந்த கிளிசரின் பாட்டில் வந்து 200 ml. நான் இதில் வந்து ஒரு 100 ml வந்து நான் உங்களுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் 6 ஸ்பூனு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்கோன்னா ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதனுடைய கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும் ஒரு பொட்டேட்டோ. அந்த சைஸ் வந்து அதுலேருந்து ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 சோப்பாவது நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம கோட் மில்க் பார்க் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த கலவையை ஊற்றிக்கிறேன். கிளிசரின், பொட்டேட்டோ சாறு, உளுந்து 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து கைவிடாமல் நல்லா கிண்டணும். கட்டி கட்டியாக ஆகிடும். அடுப்பு வந்து சிம்மர்லையும் வைக்கக்கூடாது, ஹையாகவும் வைக்கக்கூடாது. மீடியமாக வச்சுட்டு நல்லா கிண்டணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஓரத்துலலாம் டெபாசிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது. ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து சோப் மோல்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற்றுறதுக்கு தயாராக இருக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மேலே வரைக்கும், ஒட்டாமல் வரணும்னா. இங்கே பாருங்கள், இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கலவை எடுத்து நம்ம ஊற்றலாம். சூடு இருக்கும் பொழுதே ஊற்றிடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அழகான ஷேப் கிடைக்கும். ஏன்னா இதிலே ஒட்டிடும் அப்புறம் மீதி பாதியெல்லாம். கொஞ்சம் நேரம் ஆறணும்னா கிண்ணத்திலே வந்து ஒட்டிக்கும். அதனால் நம்ம முன்னாடியே ஊற்றிடுறது நல்லது சுட சுட. இங்கே பாருங்கள், இந்த மோல்டில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி மோல்டு வாங்கிக்கலாம். அப்புறம் பேப்பர் கப்ஸ் இருந்தால் அதில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அழகாக வந்து ஊற்றிட்டு அந்த பேப்பர் கப்பை உருவி போட்டுட்டா வந்து போயிடும். அது சோப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா 6 ஊற்றிருக்கேன். நான் சின்ன சின்னதாக தான் ஊற்றிருக்கேன். அதே போல் ஒரு 5 கப்பை வச்சு அதில் ஊற்றிட்டேன். இந்த மாதிரி பிரித்தா 24 மணி நேரம் கழிச்சு இப்படி வரும். இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் 2 ஹவர்ஸ்க்குள்ளே கூட எடுக்கலாம். ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கின் வந்து கட்டாயம் பளபளப்பையும் நல்ல ஒயிட்டையும் தரும், ஒயிட்னஸையும் தரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான சோப்பு. காலை மாலை 2 வேளை குளிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு டோனே மாறிடும். கருப்பாயாக இருந்த நீயா இப்படி மாறிட்டேன்னு ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க. அவ்வளோ நல்லது. ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்கின் மாதிரி ஆகிடும், சாஃப்டாகிடும். அந்த ரஃப்பாக இருக்கிற ஸ்கின் வந்து இல்லாமல் சாஃப்டான ஸ்கின்னாக மாறிடும். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து இதில் போடுறேன். நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உளுந்து சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த உளுந்து சோப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே நம்ம பிரைட்டாக மாறிடுவோம் உளுந்து சோப்பு. இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் சோப் வந்து நான் பண்ணுவேன். நான் ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்க வீட்டில் யாராவது ரொம்ப கருப்பா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சோப்பை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு சேல்ஸ் ஆரம்பிக்கல. நீங்க இந்த இன்கிரீடியெல்லாம் வாங்கி நீங்க வீட்டில் செஞ்சுக்கலாம். அதனால அவங்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. அதாவது நம்ம கருப்பா இருக்கோன்ற ஒரு ஃபீலிங், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கூட மாறிடும். பை பை. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.